அதிமுகவை கிள்ளுக்கீரையாகவே பார்க்கிறார் அமித்ஷா. திருமாவளவன் பேச்சு. அமித்ஷா திமுகவை ஒரு கிள்ளுக்கீரையாகவே கருதுகிறார் என விமர்சித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். மதுரை மேலூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசிக நிர்வாகியின் இல்ல விழாவில் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி.க. கணேசனும் கலந்து கொண்டனர். இவ்விழாவை தொடர்ந்து ஊடகவியலாளர்களிடம் பேசிய திருமாவளவன், விஜய் நடத்திய போராட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்பது அவசியமானதே. ஆனால் அது அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது. திமுக அரசை விமர்சிக்கவே சிலர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூக்கிக் கொள்கின்றனர். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடுபவர்கள் யாரெனினும் அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டிய பொறுப்புடன் இருக்கிறோம் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் பொருந்தக்கூடியதல்ல. கொள்கையிலும் செயல் நிலையிலும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. வெளியில் உள்ள கட்சிகளை உள்ளே இழுத்து கூட்டணியை நிலைநாட்ட விரும்புகிறது பாஜக. அதிமுக என்பது ஒரு காலத்தில் ஆட்சி செய்த வலிமை மிக்க கட்சி. ஆனால் இப்போது அமித்ஷா அதிமுக விருப்பத்திற்கு மாறாகவே தன்னிச்சையாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிமுக முன்னணி தலைவர்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கூட்டணியையும் அறிவிக்கவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி குறித்து அறிவிப்பு வந்தாலே அது உறுதி பெறும். ஆனால் இப்போது அமித்ஷா தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதனால் அவர் அதிமுகவை ஒரு கிள்ளுக்கீரையாகவே கருதுகிறார் என்றே சொல்ல முடியும். திமுக கூட்டணி உடையும் என கூறும் எல் முருகனின் கருத்து அவரது ஆசையில்தான் அமைகிறது. ஆனால் அவருடைய அந்த ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறும் சாத்தியம் இல்லை என்று தெரிவித்தார் திருமாவளவன். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.